அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய அறிவுறுத்தலின்படி குறிப்பாக பொதுத் தேர்வு என்று வரும்பொழுது அதற்கான ஆலோசனை கூட்டத்தை எங்களுடைய முதன்மை செயலாளருடைய தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய சிஓஸ் டிஓஸ் அவங்கெல்லாம் வர வச்சு ஒவ்வொரு முறையும் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துவது வழக்கமான கூட்டம் என்று சொன்னாலும் மிகவும் முக்கியமான கூட்டமாக இதை நாங்கள் கருதுகிறோம். அதனால தான் இதில் ஒரு அமைச்சருங்கிற முறையில் நானும் கலந்து கொள்வதை நான் வழக்கமாகவே வைத்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த ஆண்டு நமக்கெல்லாம் தெரியும், +2 தேர்வு என்பது மார்ச் 2ஆம் தேதி ஆரம்பித்து 26ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். அதேபோன்று +1 பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி ஆரம்பித்து 27 மார்ச் மாதம், 10ஆம் வகுப்பு என்று வரும்போது மார்ச் 11 ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. ஸோ இது சார்ந்திருக்கின்ற ஆலோசனை கூட்டம் ஒவ்வொரு தேர்வு நடக்கும் பொழுதும் நாம் தயார் நிலையில் இருந்துவிட வேண்டும். ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம் எழுதக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் அமர வைக்க போகிறோம், கிளாஸ் ரூம் வெளில வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போகிறோம், அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி சரியாக இருக்குதா அப்படிங்கிறத உறுதி செய்ய போகிறோம். இது ஒரு பக்கம், இது மாணவர்கள் சார்ந்து. மற்றொன்று அந்த கண்காணிப்பு அறை அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் எங்களுடைய ஆஃபீஸர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் அவங்களுடைய சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதமான செய்திகள், கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஒரு கஸ்டோடியன் பாயிண்டில் வைக்கும் பொழுது அது எவ்வளோ பாதுகாப்பாக இருந்துவிட வேண்டும், அதுக்கு ஆயுதம் தாங்கிய ஒரு காவல்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் இருக்க வேண்டும் என்று இது பொதுவாக அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஆட்சியர் தலைமையில் அது வந்து இந்த மாதிரியான கூட்டங்கள் நடக்கும். அதில் எங்களுடைய சிஓஸ் கலந்து கொண்டு ஏதாவது இப்போ பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் கடந்த ஆண்டு ஏதாச்சும் ஒரு தவறு நடந்தது என்று சொல்லி நீங்கள் சுட்டி காட்டிருந்தீங்கன்னா அது சார்ந்து நம்ம எப்படி தயார்படுத்திக்கொள்ளும், இந்த முறை அது நடக்காமல் இருப்பதற்கு நாம் எப்படி நாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான செய்திகளையும் நாங்கள் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ +2 பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணாக்கர் மற்றும் தனி தேர்வர் இரண்டும் சேர்ந்து ஏறத்தாழ 8,27,475 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். +1 பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த வருஷத்துலேருந்து நமக்கு வந்து பொது தேர்வு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். கடந்த ஆண்டு இந்த அரியர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,051 பேர் வந்து எழுத இருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு என்று வரும்பொழுது பள்ளி மாணாக்கர் தனி தேர்வர் ரெண்டு சேர்த்து ஏறத்தாழ 9,09,002 பேர். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இது 17,61,528 பேர் தேர்வுகளை எழுதுகிறார்கள். இதில் சென்டர்ஸ் நிறைய சென்டர்ஸ் இருக்குது. இப்போ 7,500 ஸ்கூல்னா அது 3,000 சென்டர்ஸ். ஸோ சென்டர்ஸ் சார்ந்திருக்கின்றது இருக்குது. ஸோ ஃப்ளையிங் ஸ்குவாட் எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க, சூப்பர்வைசிங் யூனிட் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அது பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் இருப்பது தான். ஸ்கிரைப் என்று வரும்பொழுது பார்த்திங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 7,465 மாணவர்களுக்கும், மேல்நிலை முதலாண்டு போன வருஷம் அந்த அரியர் சார்ந்திருக்கின்ற ஸ்கிரைப்ஸ் வந்து ஒரு 186 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 10ஆம் வகுப்பு ஏறத்தாழ 12,292 மாணவர்கள் ஸ்கிரைப் மூலமாக எழுதப் போகிறார்கள். இந்த ஸ்கிரைப் மூலமாக எழுதுறாங்கன்னா 12,292 பேர் 10th அப்படின்னு நாங்கள் சொன்னால் 12,292 ஸ்கிரைப்ஸ் இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது. அது 1:2 நம்ம வைக்கணும். ஏன்னா நாங்கள் சொல்கிற ஸ்கிரைப்ஸ் அன்றைக்கி வரல அப்படின்னா அதற்கு மாற்று ஏற்பாடாக இருக்க வேண்டும்னா கிட்டத்தட்ட பாருங்கள், இதுவே கிட்டத்தட்ட ஒரு 24,000 பேர்கிட்ட நாங்கள் வந்து தயார்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்குறேன். 10th மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் 10th 11th 12th எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 மாணவர்கள் ஸ்கிரைப் மூலமாக எழுதக்கூடிய மாணவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். அதே போன்று சிறைவாசிகள் தேர்வர்கள் வந்து இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா +2 எழுதக்கூடிய சிறைவாசிகளுடைய எண்ணிக்கை 281, 10th எழுதக்கூடிய சிறைவாசிகள் 395. ஸோ இந்த தேர்வு என்பது 17,61,000 பேர் எழுதக்கூடிய இந்த தேர்வு சரியாக முறையாக நடைபெறுவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதற்கான ஆலோசனைகளை தான் இன்னைக்கு முழுமையாக நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், இது மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் பத்திரிகை செய்திகள், ஊடகத்துறை சார்ந்திருக்க செய்திகள் சார்ந்து இந்த மாதிரி அது மாதிரி நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அதை நாங்கள் முழு கவனமாக இருந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த செய்தியும் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது டிபார்ட்மெண்ட்டோட எங்களுடைய கடமை. இல்லை அதான் இப்போ நீங்கள் சொல்கிறதே தான் கான்ட்ராக்ட் ஆகுது பாருங்கள். நீங்கள் சொல்கிறது லாஸ்ட் இயர் நீங்கள் சொன்ன கருத்துக்கின் அடிப்படையில் அந்த மாதிரி தவறு வந்துடக்கூடாது, செய்தி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இல்லம் தேடி கல்வி சார்ந்திருக்கின்ற தன்னார்வர்களாக இருந்தாலும் சரி, டயட்டில் இருக்கக்கூடிய நம்ம டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பிஎட் டீச்சர்ஸ், ஸோ இந்த மாதிரி அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி
அது சார்ந்து யாரும் தவறாக ஏன்னா சார் டீச்சரை வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட இப்படி எழுதி வச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறது நாங்கள் ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கிரைப்ஸை பொறுத்தவரைக்கும் ரிவிஷன்லேருந்தே அவங்களை வந்து நாங்கள் வந்து ஈடுபடுத்துகிறோம். நாங்கள் இந்த ரிவிஷன் எக்ஸாம் அதுக்கு ரிவிஷன் எக்ஸாமில் உட்காந்து அதே ஸ்கிரைபு போர்டு எக்ஸாமுக்கு வரமாட்டாங்க. அதுக்கு தகுந்தப்போ அதை மாற்றி தான் போகணும். பட் அவங்க அந்த ட்ரைனிங் வந்து நாங்கள் இந்த ரிவிஷன் எக்ஸாமில் கொடுக்குறனால ஸோ இந்த முறை அது அந்த மாதிரியான சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை என்னுடைய இல்லை. நம்மளோட சிஸ்டத்தில் இவ்வளோ நாள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்குறது ஒன்றே ஒன்றா சார் இந்த கொஸ்டின் பேட்டர்ன் எது மாற்றுறீங்களா சார், இந்த இடத்துல புதுசாக இருக்கான்னு கேட்குறீங்க. அது மாற்றுறது இல்லை. நம்மளோட சிஸ்டம் என்னவோ அதே தான். பிகாஸ் எக்ஸாம் நேரத்தில் நம்ம பசங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன் நம்ம கொடுத்துடக்கூடாது. இப்போ ரிவிஷன் எக்ஸாம் வரைக்கும் அந்த பசங்க எப்படி போயிருக்காங்க, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நத்திங் பட் அவன் பொது தேர்வுக்கு போகும்போது பயம் இல்லாமல் அவன் வந்து அதை ஃபேஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேட்டர்ன் தான் கொண்டு போகிறோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸ் நம்ம இருக்குது. நல்ல விஷயம் தான், அதை கண்டிப்பாக அதை கொண்டு போகலாம். நம்ம என்னென்னா அதுக்கு திருப்பி காஸ்ட் வர்த்தாக எங்களுக்கு போகும் எங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதை தனியாக தச்சு அதை போட்டு அதை கொடுக்கறதுக்கு வந்து இட்ஸ் நாட் ஈஸி இது. பட் இன் ஃபியூச்சர் மேபி வி கேன் ட்ரை தட் ஆல்சோ. ஏன்னா திடீர்னு போகும்போது என்னோட ரிவிஷன் எக்ஸாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இங்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, அந்த குழந்தைங்களுக்கு அச்சோ ஒன்று இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஒரு சில தேர்வு மையங்களில் மட்டும் அதிகமான பேர் வந்து சென்டம் எடுக்கிறதா பிரச்சனை வந்து லாஸ்ட் இயர் தானே சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். சிசிடிவி போட சொல்லி நிறைய டீச்சர்ஸ்லாம் கூட கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான ஏற்பாடுகள் இப்போ சிசிடிவி வந்து இப்போ நாங்கள் வந்து கொஸ்டின் பேங்க் எங்கே வைக்கணும் கஸ்டோடியன் பாயிண்ட்ல வந்து அது கொஞ்சம் முக்கியத்துவமாக நாங்கள் கொடுக்க சொல்கிறோன்னு. சில ஸ்கூல்ஸ் வந்து அவங்களே சிசிடிவிலாம் வச்சுருக்காங்க. பட் அகைன் சிசிடிவி வைக்கிறதுங்கிறது வந்து அந்தந்த ஸ்கூல் சார்ந்து இருக்கக்கூடிய அது ஒரு காஸ்ட் எஃபெக்டான ஒரு வேலையாகத்தான் இருக்கிறது. தேர்வு மையங்களுக்கு அது நம்ம கண்டிப்பாக அதை பண்ண சொல்லலாம். புதிய மாற்றங்கள் லாக் புக் எப்போதுமே பார்த்துருப்போம். நம்ம படிக்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப சின்ன புக்காக இருக்கும். கண்ணுக்கே அந்த எழுத்து தெரியாமல் நம்பர்ஸ் 0 and 8 கூட ப்ராப்பராக நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை அது கொஞ்சம் A4 லெவலில் நம்ம கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். ஸோ புதுதாக அந்த புத்தகத்தை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கேல்குலேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ப்ரோக்ராமிங் இல்லாமல் அது நார்மல் கேல்குலேட்டராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வரோம். நம்ம இங்கே எந்ததுக்கு இல்லை, நாங்கள் இங்கே ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். ஸோ April 6th வரைக்கும் நாங்கள் எங்களுடைய ஸ்கூல்ஸ் வந்து அது எங்களுக்கு தான் இருக்கும். அது மேபி ஆஃப்டர் செகண்ட் வீக் போல் எலெக்ஷன் ஆகும். நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து எங்களோட டீச்சர்ஸ் வந்து நாங்கள் பேசுறது மட்டும் இல்லை, எங்களோட சிஓஸே பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஷிப் எடுக்கிறாங்க. சார் இந்த முறை எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பாருங்கள் சார் எப்படி நாங்கள் கொண்டு வரப்போம். ஸோ ஆல் தீஸ் இயர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு பாயிண்ட் லெவல்னாச்சும் நாங்கள் வந்து ஒரு க்ரோத் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம இதில். கண்டிப்பாக இந்த முறையும் ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் போனால் கூட அந்த ஒட்டுமொத்த ஸ்கூலோடைய ரிசல்ட்டே பாதிக்குது. அந்த ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் போயிருக்குன்னு அதை பார்த்துட்டு நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணால் பார்த்து அதை சார்ந்திருக்கிற டீச்சர்ஸையும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. நாளைக்கு அவங்களும் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிடக்கூடாது, அவங்களும் சேர்ந்தால் தான் நம்ம ரிசல்ட்டை கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த முறை எங்களோட டீச்சர்ஸ் நல்ல ரிசல்ட்டை கொடுப்பாங்க.